ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மினிமலிஸ்டோட நியாசினமைட் சீரம் பற்றி ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து 2 நியாசினமைட் சீரம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைலூரானிக் ஆசிடோட, அண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட் மெரினோட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக நீங்கள் வந்துட்டு ஹைலூரானிக் ஆசிடோட நம்ம வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி இல்லை உங்களுக்கு வந்துட்டு நார்மல் ஸ்கின் தானா நீங்கள் வந்து நார்மலாக இந்த டார்க் பாட்டிலே வந்து நம்ம செலக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஸ்கின் தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் நியாசினமைட் சீரம் வந்து மற்ற நியாசினமைட் சீரம் விட ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக அண்ட் யூனிக்காக வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் நியாசினமைட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1% அதிகமாக வந்து உங்களுக்கு கிளியர் ஸ்கின்னுக்காக நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மினிமலிஸ்டோட கிளைமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் நத்திங் அப்படிங்கிறது தான். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து மேக்கப்பே இல்லாமல் ஒரு கிளியர் ஸ்கின்னாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட பேசிக் கிளைமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ப்ராடக்ட் எல்லாமே வந்து டிசைன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த நியாசினமைட் சீரம் வந்து உங்களுக்கு பொதுவாகவே நியாசினமைட் சீரம் வந்து உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸை கம்மி பண்ணுறதுக்கும் உங்கள் ஸ்கின்னை ஒரு ஸ்டெப் பிரைட்டன் ஆக்கிறதுக்கும் அண்ட் உங்களோட ஆயில் ப்ரொடக்ஷன் உங்களோட ஃபேஸில் சிபமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நியாசினமைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் B3 தான். அது நிறையா வந்து மீட்ஸ்லேருந்து நட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து அதை வந்து சோர்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த மாதிரி அது கூட நம்ம யூஸ் பண்ணுற ஆக்டிவ்ஸுமே உங்கள் ஸ்கின்னோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு பிராண்டோட நியாசினமைட் சீரம் எடுத்திங்கனாலும் அதில் ஒன்றில் ஜிங்க்கு, ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் வந்து ஒவ்வொன்று வந்து அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த நியாசினமைடோட ஒர்க்கை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் வெறுமனே நியாசினமைட் வந்து நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தராது. ஸோ அது கூட ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பியூர் நியாசினமைட் உங்களோட சிபமை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி தரதுக்காக. அண்ட் மேட் மெரின் பார்த்திங்கன்னா உங்களோட போர்ஸ் எல்லாமே வந்து பெருசாக இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு அதில் இருக்க டர்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக அண்ட் அதில் வந்து ஆயில் செக்ரேஷனை கம்மி பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஜிங்க்கு அதில் வந்து உங்களுக்கு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. உங்களுக்கு பிம்பிள்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிம்பிள்ஸ் வரவங்க கூட வந்து நியாசினமைட் சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசிட்டைல் குளுக்கோசமைன் அப்படிங்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. இது என்ன பண்ணணும்னு சொன்னிங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். இந்த நியாசினமைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். அண்ட் இந்த ஒரு நியாசினமைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா ஆக்டிவ்ஸ் கூடமே சூப்பராக ஒர்க் ஆகும். வேறு ஆக்டிவ்ஸ் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு ஏதாவது ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் அது கூட வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு எந்த சீரம் செட் ஆகலை அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து இந்த நியாசினமைட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், செட் ஆகும். இது வந்து ரொம்பவே வாட்டரியாக ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணணும் ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் வந்து AM PM 2 ரொட்டீன்லேயுமே வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட pH லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5லேருந்து 6.5 தான் இருக்கும். அண்ட் நியாசினமைட் சீரம் பொறுத்த வரைக்கும் மென் அண்ட் உமன் 2 பேருமே வந்து யூஸ் பண்ண மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின் கேரில் வந்து இது இன்க்ளூட் பண்ணும்போது ஸ்கின்னில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். மெயினாக அந்த ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்குலாம் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு ஆக்னி மார்க்ஸ் இருக்குது, எக்ஸஸ் ஆயிலினஸ் இருக்குது, பிளிமிஷஸ் இருக்குது அப்படின்னா ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஸ்கின் டைப் பார்த்திங்கன்னா இது வந்து ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோனுக்கு வந்து சூட்டபிள் ஆகும். அண்ட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்க அதாவது நியாசினமைட் வித் உங்களுக்கு ஹைலூரானிக் ஆசிட் வந்து ட்ரை ஸ்கின்னுக்குமே வந்து சூட்டபிளாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 2 to 3 ட்ராப்ஸ் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணிங்கனாலே அது ஈஸியாக உங்கள் ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகிடும். அண்ட் இது வந்து நம்ம மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமே யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். அண்ட் இது யூஸ் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து நியாசினமைட் நீங்கள் இன்க்ளூட் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். ஸ்கின் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கிறது வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் இனிஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது 1-2 பிம்பிள்ஸ் வந்து வரலாம். அண்ட் நீங்கள் ஒரு 10 days 15 days போக அதெல்லாம் உங்களுக்கு போயிட்டு கிளியர் ஆகிட்டு உங்கள் ஸ்கின் நல்லாவே க்ளோ ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.